அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேரட் சட்னி தாங்க பார்க்க போறோம். இந்த கேரட் சட்னிய நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சுட சுட சாப்பாட்டுல அப்படியே பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. சரிங்க, இந்த கேரட் சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நானு ஒரு சாதாரண ஸ்பூன்ல 2 கடலைப்பருப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் ந 7 மிளகாய் வரைக்கும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வச்சுக்கிறலாம். காஞ்ச மிளகாய். நான் காரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக, காரத்தை குறைச்சி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 மிளகாய் வச்சுக்கிட்டேங்க. அப்புறமேலு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையில அப்படியேவும் சரி இட்லியும் சேர்த்து சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியேவும் ஃப்ரிட்ஜில் இருக்க மாவை எடுத்துகிட்டு அப்படியே அழகா இட்லி பானை சூடான உடனே அதில் இட்லியை ஊற்றி வச்சு அதை ஒரு அடுப்பில் வேக வச்சுட்டேங்க. அது இட்லி வெந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்தேங்க. பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இதுக்கிடையில் பாலில் மஞ்சத்தூள் போட்டு பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம் அப்படின்றதுக்காக அதையும் ஒரு அடுப்பில் வச்சு காய வச்சுக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு பிறகு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக வதக்கி நம்ம அரைக்கிறோம் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 12 10 அந்த அளவில் ஓரளவுக்கு 10 12 பல்லு அளவுக்கு இந்த வெள்ளைப்பூடை எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு பிறகு 2 தக்காளி, மீடியமான சைஸில் உள்ள 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அப்புறமேல் நான் இந்த எல்லாத்தையுமே வச்சிட்ருக்கும்போது, அப்புறம் இட்லி வெந்துடுச்சான்னு பார்த்தா, இட்லி அழகா பூ போல் அப்படியே அழகா வெள்ளையாக நல்லா வெந்திருந்ததுங்க. தொட்டு பார்த்தேன், நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. அப்படியே தானே அந்த இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறமேல் இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமேவும் எண்ணெயில் வச்சு வதக்கிறதுக்காக அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சுங்க. அதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு பிறகு வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு போட்டு வதக்கியாச்சுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி பழத்தை எடுத்து போட்டு அதையும் சேர்த்து வதக்கியாச்சுங்க. இப்படி இந்த வதக்கிறதுலேயும் கொஞ்சம் தேங்காய் சில்லு நான் எடுத்துக்கிட்டேங்க. அதையும் போட்டு வதக்கி வச்சாச்சுங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதை தனியாக ஒரு தட்டில் போட்டு அது கூட முக்கியமாக நம்ம இந்த வதக்கும்போது கேரட்டையும் சேர்த்து போட்டு வதக்கணுங்க. இதெல்லாம் வதங்கி தக்காளி, பருப்பு எல்லாமே வதங்கின பிறகு கேரட்டை போட்டு நல்லா வதக்கி அது கூடயே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்பயே சாப்பிடணும் போகிற ஒரு அழகான கலரில் நல்ல சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுச்சுங்க. அதுக்கு பிறகு இந்த சட்னி நம்ம தாளிச்சிருவோம்னு சொல்லிட்டு திரும்பவும் வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு அப்படியே தானா ஏற்கனவே இது வெந்திருந்ததுனால சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கூட வச்சுட்டு அப்படியே ரொம்ப கொதிக்க விடாமல் அதை அப்படியேவும் நல்லா கிண்டி விட்டு அப்படியேவும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறமேல் நம்ம அழகா வெந்திருக்கிற நம்ம இட்லி இருக்கு இல்லையா, அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு அது கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ரொம்ப திருப்தியான அருமையான ஒரு சட்னியை வச்சு சாப்பிட்ட திருப்தி இந்த இட்லிக்கு அழகாக தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்ற நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவான ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சுங்க. ஆமாங்க, நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பார்க்கவே அந்த ஒயிட் கலர் வெண்மையான அழகான இட்லிக்கும் இந்த சிவப்பான கேரட் சட்னிக்கும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சாப்பிட்றதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. என் பையனே ஆஹா என்னம்மா நல்லா செஞ்சுருக்கியே, வர வர நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.